அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பழமொழி கதைகள் பார்த்துக்கிட்டு வந்தோம். இவருக்கு நேரம் இல்லை, இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால இப்போ தொடர்ச்சியாக சொல்லலாம். நம்ம எத்தனாவது பழமொழி கதைகள்? இன்றைக்கு வந்து 25வது பழமொழி. ஓ சரி, 25வது பழமொழி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போ 25வது பழமொழின்னா இந்த பழமொழி கதை இருக்கு இல்லையா, நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அது கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் உங்களை பிடிச்சி தொடர்ந்து பேசலாம். ஆமா ஆமா. இப்போ 25வது பழமொழி என்ன சொல்ல போறீங்க? நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா? அடடா, கேட்கவே நல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இல்ல, பழமொழிக்கு கதை ஆதாரமா, கதைக்கு பழமொழி ஆதாரமா? கிராமத்துல இந்த பழமொழி கதை பழமொழி எல்லாம் சர்வசாதாரணமா போற போக்குல சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி நிறைய இருக்கு. சரி, எப்பவுமே இந்த பழமொழி அவர் சொன்ன உடனேயே நான் விடுகதை ஒண்ணு போடுவேன். நீங்க இந்த கதை முடியறதுக்குள்ளரே எத்தனை பேருக்கு விடை தெரியுமோ அத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல கட்டாயம் பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த பதிவுல நம்ம சொல்லுவோமா? ஆமா. உயர்ந்த இடத்துல உச்சாணி கொம்புல 3 கண்ணு முத்தம்மா முக்காடு போட்டு இருக்கா. உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்து முக்காடு போடுறா. ஆமா, அது 3 கண்ணு முத்தம்மா. ஆமா ஆமா. யாரா இருக்கும்? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் தென் திசையில உள்ளவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, கொடுத்துட்டாருங்க. ஆமா, குழு கொடுத்துட்டேன். இப்போ பழமொழிக்கு போவோம். நெய்க்கு தொன்னை ஆதாரமா, சரி, தொன்னைக்கு நெய் ஆதாரமா? அதானே சந்தேகமா இருக்கே. நெய் தெரியும், அது என்ன தொன்னை? தொன்னைன்றது இந்த கோயில்ல பிரசாதங்கள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? சரி, அது என்ன இல்ல, சிவன் கோயில்ல புளியோதரை, வெண்பொங்கல், இதெல்லாம் தொன்னையில கொடுப்பாங்க. அந்த தொன்னையில அந்த இலையோட வாசனையும் சேர்ந்த பின்னாடி அந்த பிரசாதம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இலைய வந்து ஈர்க்குச்சியால கோத்து அப்படி தொன்னை மாதிரி அப்படி கிண்ண மாதிரி இருக்கும். ஆமா, அந்த அதாவது எவர் சொல்வல இருந்தா கிண்ணம், இலையில இருந்தா தொன்னை. ஆமா இல்லையா? அதான். இப்போ அந்த தொன்னை, இந்த தொன்னைக்கு நெய் ஆதாரமா, அந்த தொன்னையில நெய் இருக்கு. அந்த நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி, பெரிய ஒரு ஐயப்பாடு. ஆமா, தொன்னை இல்லாம நெய்யும் ஊத்த முடியாது. இப்போ நெய் பின்ன ஊத்தணும்னு ஏதாவது வேணும்ல. சரி, இப்ப இதுக்கு ஒரு கதைக்கு வருவோம். ஒரு ஊர்ல 4 பேரு. ஒருத்தர் வந்து ஜோசியர், இன்னொருத்தர் வைத்தியர், இன்னொருத்தர் பாடகர், இன்னொருத்தர் தத்துவ ஞானி. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஜோசியர், ஒருத்தர் வைத்தியர், ஒருத்தர் பாடகர், ஒருத்தர் தத்துவ ஞானி. இந்த 4 பேருக்கும் ஊர்ல வேலை இல்லை. நல்லா போயிட்டு இருந்தது. பாடகருக்கு நிறைய கச்சேரி வந்தது, அது குறைஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இசை பாடல்களை வயல்லையும் மேட்டுலையும் காட்டுலையும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவருக்கு கச்சேரி இல்லை, இவருக்கு வேலை இல்லை. இந்த வைத்தியருக்கு ஊர்ல வந்து யாராவது நோய்வாய்ப்பட்டதானே மருந்து கொடுக்க முடியும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க. சரி, அதனால இவருக்கு வேலை இல்லை. இந்த ஜோசியர் இல்ல, வர வர சாமியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கிட்ட போறது இல்ல. எதா இருந்தாலும் கோயில்ல போய் சிவன்ட்ட வேண்டது, முருகன்ட்ட வேண்டது, பிள்ளையாட்ட வேண்டது, காளியாத்தாட்ட வேண்டது, இப்படியாக கதை போயிட்டு இருக்கு. ஆனா இவருக்கும் வேலை இல்லை. இந்த தத்துவ ஞானி இல்ல, ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாரு. ஆனா சில நேரம் அவர் பேசுறது முட்டாள்தனமா இருக்குன்னு அவங்களுக்கு கோவம் வருது. அவரை பார்த்தால ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, இந்த ஆளு ஏதாவது தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவாப்பா, வாப்பா நடை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தத்துவ ஞானிக்கும் வேலை இல்லை. சரி, இந்த 4 பேரும் கூடி யோசிச்சாங்க, என்னப்பா இப்படி ஆகி போச்சு, என்ன செய்யறது, வருமானம் இல்லையே, முதல்ல சாப்பாடு வேணுமே, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. அப்ப சொல்றாங்க 4 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த ஊர்ல இருந்தா வேலை நடக்காது, பேசாம பக்கத்து ஊருக்கு போகும் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போனாங்க. அங்கேயும் இவங்களுக்கு வேலை கிடைக்கல. சரி சரி, அதுக்கடுத்த ஊரு இப்படியா ரொம்ப தொலைவு போயிட்டாங்க. சரி, வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை. பார்த்தாங்க, ஐயோ பசிக்குதே, எவ்வளவு நாளைக்கு இந்த பழம் இந்த மாதிரி காட்டுல பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதே, சோறு சாப்பிடணும், அரிசி சோறு. அந்த ஊர்ல பார்த்தாங்க, யாருகிட்ட போய் கேட்கறது, பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னா, அப்படி போங்கன்னு வழி காமிச்சாங்க. நேரா பண்ணையார் வீட்டுக்கு போனாங்க 4 பேரும். பண்ணையாரே வணக்கம் வணக்கம், நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வர்றோம். இவர் ஜோசியரு, இவர் வைத்தியரு, நான் பாடகன், அவரு தத்துவ ஞானி. எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது சோறு கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது. இப்போ நீங்க அங்க இருந்து வருவீங்க, நாங்க ஆக்கி வச்சு உங்களுக்கு போடுவோமா? ஏன்னா ஒண்ணு செய்யறேன், அரிசி தரேன், பருப்பு தரேன், அந்த பக்கம் செங்கல் கிடக்கு, அந்த பக்கம் விறகு கிடக்கு, அதை எடுத்து மூட்டி ஒரு பானை தரேன், அதுல போட்டு காய்ச்சி சாப்பிடுங்க அப்படின்னு அரிசி
பருப்பு, பானை, பானை, செங்கல், பானை கொடுத்துட்டாரு. விறகு அந்த பக்கம் காட்டுல கிடக்கு, செங்கல் அப்படி ஓரமா கிடக்கு. உடனே என்ன பண்ணாரு பாடகரு, போய் செங்கல் எடுத்து வந்தாரு, ஒரு அடுப்பாக்குனாரு. அந்த வைத்தியர் போய் பானையை கழுவிட்டு வந்தாரு, அதுல தண்ணி ஊத்துனாரு. அந்த இவரு ஜோசியரு, இருங்க நான் போய் இலை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு இலை இருக்க போயிட்டாரு. நல்லா கவனிக்கணும், ஜோசியரு இலை இருக்க போயிட்டாரு. வைத்தியர் பார்த்தாரு, இந்த பாருங்க கஞ்சி வச்சு குடிக்கிறத விட ஒரு காய்கறி போட்டு சாம்பார் வச்சு அந்த சோத்துல ஊத்தி சாப்பிட்டா எவ்வளவு நாளாச்சு சாம்பார் சாப்பிட்டு, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு வைத்தியரு காய்கறி வாங்க போயிட்டாரு. சரி, இப்ப ஜோசியரு இலை இருக்க போயிட்டாரு. பாடகர் பார்த்தாரு, நான் இங்க சோறு பொங்குறேன், நல்ல தண்ணியெல்லாம் ஊத்தி அடுப்பை மூட்டி சோறு பொங்குறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்ப இந்த இன்னும் என்ன பண்ணாரு, அந்த தத்துவ ஞானி மட்டும் தான் பாக்கி இருக்கிறாரு. நான் போய் நெய் வாங்கிட்டு வரேன்னாரு. நல்லா யோசிக்கணும் நீங்க, தத்துவ ஞானி நெய் வாங்க போறார், வைத்தியரு கரிகாய் வாங்க போறார், ஜோசியரு இலை இருக்க போறார் சாப்பிடுறதுக்கு, பாடகரு பானையை வச்சு பொங்குறார். இப்ப பொங்கிட்டே இருக்காரு, கொதிக்குது. இப்ப முதல்ல இந்த வைத்தியர் இல்ல, அவர் நேரா ஒரு கடைக்கு போனார், காய்கறி கடைக்கு. என்ன காய் இருக்கு அப்படின்னா, அது கொத்தவரங்க. கொத்தவரங்க பித்தம், அது வேலைக்கு ஆகாது. இவர் வைத்தியரு, கொத்தவரங்க பித்தம் அது வேலைக்கு ஆகாது. அது என்னது, அது பீர்க்கங்கா, பீர்த்தங்கா வாயு, அது வேலைக்கு வராது. இப்படி ஒவ்வொரு காயா கேட்கிறார். அது பரங்கிக்காய், அது பரங்கிக்காய், அது என்ன காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய் அரிப்பு, அது வேலைக்கு ஆகாது. இப்படி ஏதாவது ஒண்ணு குறை, ஒரு காய்கறி மேலையும் ஒரு குறை சொல்லிவிட்டு காய்கறி வேண்டாம் போ அப்படின்ட்டு திரும்பிட்டார். இந்த இளரக்க போனார்ல, அந்த தோட்டத்துல வாழை தோட்டத்துல போய், தோட்டத்து முதலாளி வீடு பக்கத்துலயே, முதலாளி ஒரு வாழை இலை வேணும், 4 பேர் சாப்பிடுற மாதிரி, 4 பேர்னா 2 வாழை இலை வேணும், போய் அறுத்துக்கோ அப்படி சொல்லி கத்தியை கொடுத்தாரு. கத்தியை கொடுத்து அதற்கு வாழை தோட்டம் போய் அறுத்துக்கணும். இதனால நேரா போனான், மணியை பார்த்தான் இல்லையா, 12:15. அன்னைக்கு புதன்கிழமை 12ல இருந்து 1:30 வரைக்கும் ராவு காலம். ஜோசியர் பார்த்தாரு, 12:15 இப்ப ராவு காலம். இந்த ராவு காலத்துல போய் இலைய இறக்க கூடாது இல்லையா, ராவு காலத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாதுல ஜோசியர்ல அவரு. சரி, பாண்டே காலம் கத்தி வச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. முதலாளி பார்த்தாரு, என்ன அவன் இலை இறக்க போனவன் போய் டக்குன்னு 2 இலைய அறுத்துக்க வேண்டியதானே, அப்படியே வாழை தோட்டத்தையே பாக்குறான். இவன் ஏதோ வாழை குளத்திட வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப யோசிக்கிறான். இங்க இருந்து போனார் முதலாளி, இலைய அறுக்கலையா நீ, ராவு காலம். ராவு காலமா, ராவு காலம் தான், கொண்ட கத்திய அப்படி தரச்சு விட்டாரு. இலை இருக்க போனவன், போயா ராவு காலத்துல இலை இருப்பானா, நல்ல முதலாளி நீ போ, நல்ல தோட்டக்காரன் நீ போ அப்படின்னு அந்த கிளம்புறான். இப்ப அடுத்தது யாரு, தத்துவ ஞானி. இவரு நெய் வாங்க போனார், நேரம் கடைக்கு போனார். நெய் வேணும், காசு கொடு, ஏதோ இருந்தது கையில, ஒரு 4 இதை கொடுத்தாரு. பாத்திரம் கொடு, பாத்திரமா, அப்புறம் நெய்ய ஒண்ணு கையிலேயே கொடுப்பாங்க, பாத்திரம் குடியா நெய்ய தரேன். பாத்திரம் கொண்டு வரலைங்க, சரி தொன்னையில தர்ற பத்திரமா கொண்டு போறியா, அது கொடுங்க, ஏதோ ஒண்ணு கொடுங்க. அப்படி தொன்னையில நெய்ய விட்டு நல்லா திக்கா இருக்கும்ல அப்படி கொடுத்தாரு. நல்லா அப்படியே வாங்கிட்டே வர்றான். வரும்போதே இவருக்கு பெரிய ஐயப்பாடு வந்துட்டு, இந்த நெய் தொன்னைக்கு ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா, இது தெரியணுமே. நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொண்டைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா அப்படின்னு கேட்டே வரும்போது எதுக்கு ஒரு பெரியவர் வர்றாரு. ஐயா பெரியவரே நில்லுங்க, என்னப்பா எனக்கு ஒரு பெரிய ஐயம். உனக்கு என்ன ஐயப்பாடு, நானோ தத்துவ ஞானி, இருந்தாலும் எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு, அதை தெளிவுபடுத்திக்கணும். என்ன தெளிவுபடுத்திக்கணும், உங்களை வச்சுதான் தெளிவுபடுத்திக்கணும். என்ன, இந்த நெய் இருக்கு இல்லையா, தொன்னையில நெய் இருக்கு இல்லையா, நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா. ஏப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு குறுக்கு புத்தி இல்ல, எனக்கு தெரிஞ்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீ யாரு, நான் ஒரு தத்துவ ஞானி. ஓ தத்துவ ஞானியா, இப்படிதான் பேசுவேன். ஓஹோ, மறுபடியும் கேளு. ஆமாங்க, நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா, கவுத்து பாருனா தெரியும். அந்த கோவம் வந்துட்டு கவுத்து பாருனா. இந்த தத்துவ ஞானில இப்படி கவுத்தான், கவுத்தோன்னு நெய்யெல்லாம் கீழே கொட்டி போச்சு. கீழே கொட்டி போச்சா, இப்ப ஒரு தொன்னைய பார்த்தான். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, நெய்க்கு தொன்னதான் ஆதாரம். இதை 3 பேர்ட்டு போய் சொல்லணும்னு நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த நெய் ஊத்துனது கூட இல்ல, நெய் ஊத்துறது கவலை இல்ல, இவர் கிடைச்சு போச்சு, பெரிய விஷயம் கிடைச்சு போச்சு. ஏன்னா தத்துவ ஞானி இல்ல, நெய்க்கு தொன்னதான் ஆதாரம், இதை போய் 3 பேர்ட்ட சொல்லணும், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஒருத்தர்கிட்ட அப்படின்ட்டு பேசிட்டே வர்றான். இப்ப அங்க பாடகர் சோறு பொங்கிட்டு இருக்கிறாரா, உலை கொதிக்குதா, உலை கொதிக்கும் போது என்ன ஆகும், ஒரு ஓசை வரும் தெரியுமா, தலக்கு பலக்கு தலக்கு பலக்கு, அது தக்கிட்ட 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 தலக்கு பலக்கு தலக்கு பலக்கு அப்படின்னு கொதிக்கும் போது இவர் பாடகர்ல அது தாளமா தெரியுது.
ஐ தாளத்தோட குதிக்கிறியா நீ, அப்ப நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு பாடுறாரு. அப்படி பாடுறாரு. பாடிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டாரு, மறந்து விறக கொஞ்சம் உள்ள தள்ளிட்டாரு. உள்ள தள்ளோன்னா இன்னும் தீ அதிகமா எரியுது இல்லையா? அப்ப தலக்கு பழக்கு தலக்கு பழக்குன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்தது தலக்கு பழக்கு தலக்கு பழக்கு தலக்கு பழக்கு தலை முழு கொதிக்குது. ஒரு கோவம் வந்துட்டு, இந்த பாரு நான் ஏதோ ஒன்னாலும் பொறுத்துவேன், இந்த தாளம் தப்புறத என்னால் பொறுத்துக்கவே முடியாது, நீ தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு கொதிச்சுட்டு இருந்த, இப்ப எதுக்கு தக்கிட்ட 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 ஓடுற, இந்த பாரு மறுபடியும் சொல்றேன், தாக்கிட்ட 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 தாளத்துக்கு வா. அது வரமாட்டேங்குது, ஏன்னா இன்னும் நல்லா எரியுது. இந்த பாரு நான் சொல்றதை கேட்க மாட்டியா நீ, எனக்கு கட்ட ஓவம் கண்டியா அப்படின்னாரு. அதுக்கு தலக்கு பழக்கு தலக்கு பழக்கு கொதிக்க ஆரம்பிச்சுதா. எடுத்தாரு விறகு கட்டைய, ஒரே போடு பானை மேல. பானை சுக்குநூறா உடைஞ்சி சோறெல்லாம் அடுப்புல கொட்டி அடுப்பு அணைஞ்சு போச்சு. இவர் கோபமும் தணிஞ்சு போச்சு. பத்தி இல்ல, நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன், தாளத்தை மட்டும் பொறுத்துக்க மாட்டேன், நான் பாடேன் அப்படின்னு வீராப்பா பேசிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து காய்கறி வாங்க போனவரும், இலை இருக்க போனவரும், நெய் வாங்க போனவரும் வர்றாங்க. இந்த பானை உடையறதுக்கும் அந்த 3 பேர் வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்தது. என்னப்பா சோறு வந்துருச்சா? சோறு வேகிறதா? அது தக்கிட்ட 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 தாளம் போட்டு கொதிச்சுது. அப்புறம் திடீர்னு தக்கிட்ட தக்கிட்ட கொதிக்குது. சொன்னா கேட்கல, விறகு கட்டி எடுத்தா ஒரே ஒரு போட்டேன். போச்சா? அது சரி, நான் பானையை உடைச்சேன், நீ காய்கறி வாங்கி போனீங்க, என்னாச்சு? அங்க போனா அந்த காய் பித்தம், இந்த காய் வாதம், இந்த காய் அரிப்பு, காய வேணான்ட்டு வந்துட்டேன். சரிடா இலை இருக்க போனீங்க, நீ என்னாச்சு? அது வார ஆகுகாலம், நான் வந்து காத்திருந்தேன், அந்த தோட்டக்காரன் கோவம் வந்துட்டு கத்தி விட்டான். சரிப்பா, அவன் என்னாச்சு? நெய் வாங்க போனவன் தத்துவ ஞானி. இந்த பாரு, நான் ஒரு உண்மை சொல்றேன் கேட்டுருங்க, நெய்க்கு தொன்னைதான் ஆதாரம். அடே நெய் வாங்க போனியே, நெய் என்னடா ஆச்சு? அதைத்தான் சொல்றேன்ல, நெய்க்கு தொன்னைதான் ஆதாரம். முடிஞ்சு போச்சு. இத ஒரு பக்கத்துல ஆளு கேட்டுக்கிட்டு இருந்து சிரிப்போ சிரிப்போன்னு சிரிக்கிறான். நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா? நீ எங்கடா சாப்பிட போறீங்க? இப்படியே பட்டியா கிடந்தே போங்க. அதனாலதான் வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்கல. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எதுவா இருந்தாலும் நேரத்துக்கு தகுந்தது போல, காலத்துக்கு தகுந்தது போல உங்களை மாத்திக்கணும். நான் சிறந்த தத்துவ ஞானின்னு சொல்லிவிட்டு நெய்ய கொட்டி விட்டு வரக்கூடாது, நான் பெரிய வைத்தியன்னுட்டு பசியை விட்டுட்டு அது பித்தம் இது இன்னும் எல்லாத்திலும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. பாடகனா இருந்தா கூட எதுல தாளத்தை பார்க்கணும் இல்லையா? ஆமா, உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் அந்த ரொம்ப ஏதாவது பொருள் வாங்க போகணும்னா கூட அதுக்கு போய் நேரம் நல்லா பாக்குறது. இப்ப ராகு காலத்துல உனக்கு 1 கோடி ரூபாய் அந்த பணம் எனக்கு வேண்டாம், ராகு காலம் நீயே வச்சுக்கொண்டு சொல்லிட்டு. ஆமா, ஓரளவுதான். அதாவது எல்லாத்துக்கும் எதாவதுனாலுங்களாம். வள்ளலார் சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசின்னு வர்றப்போ 10 மறந்துடும் பழமொழி இல்லையா? அது மாதிரி இந்த பசியை போக்குறதை விட்டுட்டு இவர் பிடிச்ச முடியிலே நிக்கிறார். இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கறத உணர்த்துறது. 4 பேருமே மொத்தத்துல சொல்லணும்னா முட்டாள்தனமா நடந்தது. ஆமா, முட்டாள்கள் தான். என்ன தத்துவ ஞானி, என்ன பெரிய பாடகர், எதுலயுமே யாருமே அறிவாளியா நடந்துக்கல, அறிவிலே நடந்துட்டாங்க. அதனால எல்லாமே போச்சு, பசிக்கு சோறும் கிடைக்காம போச்சு. அதாவது 4 பேருமே பிராக்டிக்கலா இல்ல, அப்டேட் பண்ணிக்கல. ஆமா, ரைட். இப்படி இருக்க கூடாது இல்லீங்களா? அதுதான் பழமொழி. ரொம்ப நல்ல கதை இல்லீங்களா? நம்ம பெரியவங்க எல்லாம் ஒரு 2 வரியில, திருக்குறள் மாதிரி 2 வரியில பழமொழி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் இருக்கு. இத ஒவ்வொன்றும் இவர் ஆராய்ச்சி செய்து அதுக்கான கதையை பாத்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்யணுங்க. இதுக்கு இந்த கதை பொருந்துமா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி எடுத்துட்டு அது கூட பொருத்தி அதுக்கப்புறம் நம்ம பண்றது. இப்ப பழமொழி புத்தகங்களே போட்டிருக்கோம், அதை எடுங்க. ஆமா, பழமொழி கதைகள் பாகம் 1 பாருங்க. பழமொழி புத்தகம் பாகம் 1, 2, 3 வரைக்கும் போட்டிருக்கோம் நாங்க. பழமொழி கதைகள் பாகம் 2 இதெல்லாம் 3வது எழுதிட்டு இருக்கிறேன். 3வது எழுதிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 பாகங்கள் 12 பாகங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம வீஹால கிடைச்சிருங்க, வேணுங்கிறவங்க வாங்கலாம். புத்தகம் கடையிலயும் இருக்கு நம்ம வீஹா ஆன்லைன்ல. சரி, இப்ப நான் வந்து விடுகதையை திரும்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. விட இப்ப சொல்லாம அடுத்த விடுகதை சொல்லுவீங்க, அடுத்ததுல விட சொல்லலாம். ஆமா, இல்லன்னா இப்பயே சொல்லிடலாம், என்ன பிரச்சனை? ஆமா ஆமா, அந்த வார்த்தையை சொல்லிடலாம். உயர்ந்த இடத்துல உச்சாணி கொம்புல 3 கண்ணு முத்தம்மா முக்காடு போட்டுருக்கா. யாரு? இந்த கோடை காலத்துக்கு ஏத்த குளிர் தரும் ஒரு நல்ல உணவு பனங்காய். பனங்காய்க்கு 3 கண்ணு இருக்கும். உயர்ந்த இடத்துல ஒசரத்துலதான் காய்க்காது. உச்சாணி கொம்புல 3 கண்ணு முத்தமா முக்காடு போட்டிருக்க. அந்த பனங்காய் வந்து ஒரு கொழும்பு இருக்கும், அப்படியே மேல இருக்கும், மூடி இருக்கும், கண்ணை மூடி இருக்கும். அதான் 3 கண்ணு முத்தமா பனங்காய். மீண்டும் அடுத்த பழமொழி கதையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.